அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு கழக அமைப்பு செயலாளர் நாஞ்சில் கோலப்பன் அவர்களோட இன்று. அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நேர்மையின் குரல் உங்களுக்கு வணக்கம். அதிமுக 2026ல நாங்க தனிச்சு ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. 2026லயா? ஆமா, 2026ல நாங்க தனிச்சு ஆட்சி பிடிச்சிருவோம், நாங்க பெரிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்லுவாங்க, ஒரு முன்னோர்கள் ஒரு பழமொழி இருக்கு பாருங்க, கூரை ஏறி போய் கோழி குடிக்க தெரியாதவன் வைகுண்டம் போய் இது பண்றாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்தி வந்த இத்தனை தேர்தல்களையுமே படுதோல்வி அடைஞ்சு படு பாதாளத்துல கொண்டு வந்து கட்சியை கொண்டு வந்து விட்டுட்டாரு. இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பிரிஞ்ச நிலைமையில 4 பிரிவா 5 பிரிவா ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது, கழக தொண்டர்கள் எல்லாமே ஆங்காங்கே எந்த செயல்பாடும் இல்லாம அமைதியா இருக்கிறாங்க. இந்த ஒரு சில நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியால கொடுக்கக்கூடிய இந்த இனிப்புக்கு ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு சில நிர்வாகிகள் மட்டும்தான் எடப்பாடி முதல்வர் ஆவாருன்னு ஒரு கனவை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் 2024ல எடப்பாடி பழனிசாமி நீ கெட் அவுட்னு சொல்லி சரியான தீர்ப்பை வழங்கிட்டாங்க. இல்லப்பா, எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்களையும் பேசும்போது என்ன சொல்றாரு, கட்சி கொடி சின்னம் எல்லாமே நாங்க தாங்க பயன்படுத்துறோம், ஒற்றை தலைமையில சிறப்பா தான் செயல்பட்டு இருக்கு, இனிமே யாரையும் இணைப்பதற்கான பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு தானே சொல்றாரு. அது அன்னைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொண்டதன்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதை விட்டு கொடுத்தாங்க. இல்லைன்னா அன்னைக்கே சின்னம் முடக்கப்பட்டிருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கூட போயிருக்கலாம். அதே மாதிரி 2024லயே அண்ணன் அவர்கள் ஒரு 10 வேட்பாளர்களை நிப்பாட்டி இருந்தாங்கன்னா சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சிருக்காது. கழக ஒருங்கிணைப்பாளரா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் அந்த சின்னம் கிடைக்கப்பட்டிருக்கும். அதனால அந்த சின்னத்தையும் கொடுத்து கொடியும் கொடுத்து நீ தேர்தலில் நின்னுப்பா, உன் செல்வாக்கு என்னங்கிறத கூட அண்ணன் விட்டு கொடுத்து பார்த்தாரு. எல்லாம் விட்டு கொடுத்தவர் அதையும் விட்டு கொடுத்து பார்த்தாரு. விட்டு கொடுத்தா படுதோல்வி. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே படுதோல்விக்கு போயிட்டு 7 நாடாளுமன்ற தொகுதி டெபாசிட் காலி. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கட்சி கரவேட்டி இல்லாம சின்னம் இல்லாம அவர் சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரத்துல நிற்கும் போது அங்க சின்னத்தை பிடிச்சிட்டு ரெட்டையிலையை பிடிச்சி கொடியை பிடிச்சிட்டு படுதோல்வி டெபாசிட் இழந்து போனாரு. இது போல நீங்க இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா இருக்கும்போது 2014 தனிச்சு அதிமுக தனிச்சு நின்று 1,75,00,000 ஓட்டு வாங்கினாங்க. 1,400,000 ஓட்டு வாங்கினாங்க. அந்த 1,400,000 ஓட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட முகத்தை காட்டி வெறும் 43,000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது. 6 சட்டமன்ற தொகுதி சேர்த்து நான் சொல்றேன். அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு வாங்கப்பட்டதே வெறும் 43,000 ஓட்டு. அப்ப எவ்வளவு படுபாளதளத்துல போயிட்டு. அதே மாதிரி விளவங்கோடு தொகுதியில இடைத்தேர்தல் சட்டமன்றம், அதுல 5,000 ஓட்டு. 2 இடைத்தேர்தல் புறமுதுகு காட்டி ஓட்டம், நிக்க மாட்டேன்னு ஓட்டம். அதனால ஒரு மாபெரும் தலைவருங்கிற ஒரு மாய உலகத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளி உலகத்துக்கு வரணும். வரலன்னா ஏற்கனவே தமிழக மக்கள் அவரை கெட் அவுட் சொல்லியாச்சு. இனி உனக்கு தமிழக முதல்வருங்கிற ஆசையை வரக்கூடாதுங்கிற முறையில கெட் அவுட் சொல்லியாச்சு. இனி தொண்டர்கள் எல்லாம் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமி கெட் அவுட்னு சொல்ற சூழ்நிலைகள் உருவாயிரும். இல்லப்பா, எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு எழுதின அந்த கடிதத்தில் கூட என்ன சொல்றாரு, கலையும் பயிரும் ஒன்று சேர வளர்ந்தா வெள்ளாமை ஆகாது அப்படிங்காரு. விசுவாசமும் துரோகமும் தோளோடு தோல் நிற்க முடியாதுங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஓநாயும் ஆடுல ஓநாய் கலை இந்த துரோகம் இதெல்லாம் யார குறிப்பிடுறாருன்னு இருக்கு இல்லையா? துரோகத்தை பத்தி பேசினா எப்படி இருக்குங்க, நீங்களே சொல்லுங்க. துரோகத்தை பத்தி பேசுறான், அப்போ துரோகத்துக்கு என்னதான் பேர் வைக்கணும் நீங்க சொல்லுங்க. இல்ல, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, துரோகத்தை ராஜதந்திரம் சொல்றாரு. எது ராஜதந்திரம்? திருமதி சசிகலா அம்மா அவர்களை காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு திருமதி சசிகலா அம்மா அவர்களை எவ்வளவு கடுமையான தாக்கங்களை உருவாக்கி விட்டது. அந்த அம்மாவை சூரியனை பார்த்து சொன்னது ராஜ துரோகமா இல்லன்னா ராஜதந்திரமா? அது பேர் ராஜதந்திரமா? அது எடப்பாடி பழனிசாமி படிச்ச பள்ளிக்கூடத்துல அப்படி சொல்லி கொடுத்துருக்கலாமா இருக்கும். ஆனா அதுதான் துரோகம்.
அத டிடிவி தினகரன் சார் கூட தொப்பி போட்டு ஓட்டு கேட்டு துணை பொதுச் செயலாளருங்கிற அபிடோட்டு போட்டு பிரமாண பத்திரம் தேர்தல் கமிஷன்ல பண்ணும் போதெல்லாம் தெரியாம ஒரு கலையா இருந்தாரா எடப்பாடி பழனிசாமி? எடப்பாடி பழனிசாமி நீங்க தன்னை அந்த துரோகத்தின் மொத்த உருவமே நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தைகளை நீங்க குறிப்பிட்டு பார்க்கணும்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சக்கரவர்த்தி திருமகள்ல என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களோட ஒரு விடுகதை ஒரு போட்டி ஒண்ணு நடக்கும். அந்த போட்டியில உலகத்திலே மிக கொடியமான ஆயுதம் எதுன்னு கேட்பார் எம்ஜிஆர். என்.எஸ். கிருஷ்ணன் அது தெரியாம இருக்கும்போது அதை எடுத்து சொல்லுவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சில தரங்கட்ட மனிதர்களின் அதாவது நாக்குதான் அந்த கொடுமையான ஆயுதங்கிறத குறிப்பிட்டு காட்டுவார். அது போல எடப்பாடி பழனிசாமி பதவி வாங்குறது வரைக்கும் காலை பிடிச்சிட்டு திரும்பி தன்னுடைய தரங்கட்ட நாக்கால, அதாவது நயவஞ்சர்களின் நாக்கால, அந்த ஒரு நாக்கால பேசுற பேச்சை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது அவ்வளவு கொடிய விஷம் கொண்ட ஒரு வாயா போகுது எடப்பாடி பழனிசாமி, அவரை சார்ந்த ஒரு 4-5 பேருடைய நிலைமைகளும். இதை பார்த்து வேதனைப்பட வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் அதிமுக தொண்டரலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற எண்ணத்துல அந்த கூட்டணி கணக்கோட வேலை செய்யற மாதிரி தானே இருக்குப்பா. அது எப்படி சார் ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே பண்ற போது அதை நம்மளும் கேட்டுக்கிட்டு தலையசிச்சுட்டு போறதுக்கு இன்னைக்கு ஒன்றும் தொண்டர்கள் இல்லை. விஜய் அவர் ஒரு கட்சியை புதுசா உருவாக்கி அதோட ரசிகர்கள் அவரை முதல்வர் ஆக்கணும்னு நினைச்சுதான் வாழ்வாங்க. இப்ப நம்ம எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் வெளியேற்றப்பட்ட பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கும் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் முதல்வர் சொல்லிதான் நம்ம அன்னைக்கு இருந்த ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிகர் நாங்கெல்லாம் வேலை செஞ்சோம். அது அவர் போய் இன்னொரு கட்சிக்கு துணை முதல்வராக போறேன், இல்ல நான் அவரு இன்னொரு கட்சி முதல்வர் ஆக்க போறேன்னு சொல்லி போனா யாரா எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டிருப்போமா? அதுதான் அது கொஞ்சம் கூட விஜய் சிந்திக்காமலே இருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி தன்னை முதல்வருக்கு இந்த கனவுலே தான் தூங்குறாரு, கனவுலே தான் எழும்புவாரு. அந்த முதல்வர் கனவை 4 ஆண்டு காலம் நீடிக்க விட்டதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதையே மறந்துகிட்டு அவர் பேசும்போது இந்த துரோகத்தின் மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமின்னு தெரிஞ்சு நடிகர் விஜய் அவர் வீட்டு வாசல்ல கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்றப்பட்டார். இல்ல இப்ப விஜயும் இப்ப தனியா கூட்டணி அமைச்சா நாங்க தான் முதலமைச்சராக வருவோம், நாங்க முதலமைச்சராக வர பட்சத்துல கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு பூராம ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் சொல்லிட்டு, அதாவது கூட்டாட்சி தத்துவத்தை நோக்கி அவர் நகர்றாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டாட்சிக்கு இடம் கிடையாது, கூட்டணி ஆட்சிக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்கு போக தயாராக இல்லை. இன்னைக்கு அதிமுக மிகப்பெரிய பிளவு நோக்கி போயிட்டு இருக்கு. நான் 2026 சட்டசபை பொதுத் தேர்தல்ல நான் மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குவேன்னு எந்த அர்த்தத்துல அவர் சொல்றாரு? 2024 என்ன கூட்டணி சார் உருவாக்குனாரு? அப்போ 2024 ஒரு கூட்டணிய உருவாக்குறேன்னு சொல்லிதானே இந்த மாதிரி பேசுனாரு சார். அவரு ஒரு நம்பகத்தன்மையற்ற ஆளு, தமிழ்நாட்டு மக்களால வெறுக்கப்பட்ட ஒரு நபரு. இல்லைன்னா அதிமுக வரலாற்றிலே ஒரு 7 நாடாளுமன்ற தொகுதி டெபாசிட் காலியாகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மக்களால் புறந்தள்ளப்பட்டவர் ஒரு எடப்பாடி பழனிசாமி. அவர் நம்ம அனுதினமும் பேசி அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒதுக்கப்பட்ட நபரை நம்ம திரும்பி களத்துக்கு கொண்டு வரோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு எல்லாம் தோணுது. அதனால அவரை புறந்தள்ளி விட்டு தான் நம்ம பேசணும் ஒழிய அவரை போய் ஒரு பெரிய பிம்பத்தை காட்டி ஒரு பெரிய ஜாம்பவான் போல அவரை நினைக்க வேண்டிய இது அவசியம் இல்லைன்னு போல தோணுது. ஏன்னா அவரால் 2026 முதல்ல களத்திலேயே வாராங்கிறத பாருங்க. நம்ம களத்திலேயே அவர் இருக்க மாட்டாருங்கிறதா என்னுடைய கணிப்பு. அப்ப அவர் 2024 ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறேன்னு சொன்னாரு, 2026 பெரிய கூட்டணி அமைச்சிருவே அப்படின்னு சொல்றாரு. அப்ப தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்துறாரு அவரு. ஏமாத்துறதுதானே வாழ்க்கை. அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பழனிசாமிக்கு ஏமாத்துறதை விட்டு வேற என்ன வேலை பண்ணிருக்காரு? எல்லாம் யாராயாவது அவர் ஏமாத்தாம இருந்திருக்காரா சொல்லுங்க. அதாவது மிகப்பெரிய ஏமாற்று வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்காரு. கழக கட்சி தொண்டர்கள்ட்ட கட்சி தேர்தல் நடத்துறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு கட்சி தேர்தலே நடத்தாம தனக்கு வேண்டியவர்களுக்கு பதவியை போட்டு கொடுத்து போலி பொதுக்குழு உருவாக்குனவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அப்போ அதுவே ஒரு தொண்டர்கள்ட்ட பணம் வாங்கின ஒரு மோசடி மன்னன் தானே எடப்பாடி பழனிசாமி. அந்த பணத்தை வாங்குறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணி அதை ரசிப்ட் போட்டு அதுக்கு 2 பேர் யார் பொறுப்பாளர்கள் கேட்டா அந்த அண்ணன் பொன்னையனும் இவரு பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் தேர்தல் அதிகாரின்னு ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு இருக்கிற பணத்தை எடுத்து
கிட்டத்தட்ட 260 கோடி 300 கோடி கிட்ட பணம் இங்க வச்சுட்டு வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள இன்னைக்கு 160 கோடி கணக்கு காட்டுறாரு இந்த பொதுக்குழுல. அவ்வளவு பணம் 100 கோடி ரூபாய்க்கு மேல எடுத்து சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய ஆளு. அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், தொண்டர்கள் சிந்திக்கணும். நம்மளுடைய பணத்தை எடுத்து நமக்கு எதிராகவே கம்பு சுத்துறாரு அதுங்கிறத தொண்டர்கள் முதல்ல உணர்வு பூர்வமா வெளியில வரணுங்க. இதுக்கு புறவும் அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள்ல இந்த கழகம் ஒன்றிணைகணும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. ஏங்க அம்மா பிறந்த நாளோட எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருவாங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. நான் என்ன அதை வந்து ஒரு நீர்மூலமாக்கி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அவரோட அறிக்கை அது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளுக்கு எடுக்கிற ஒரு செய்தி அறிக்கையா கொடுத்து அதுல துரோகி, களை, ஓநாயின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாரு. ஒருவேளை அவரு ஓநாயாக அனுதினமும் மீடியாக்கள்ல வந்து குலைச்சிட்டு இருக்கிற ஓநாயா இருக்கிற ஜெயக்குமார சொல்லியிருக்காரா இருக்கலாம். இல்ல தன் பதவியை தள்ளி விட்டுக்கிட்டு திரும்பி துணை பொதுச் செயலாளர் இருக்க KP முனுசாமியை கூட துரோகி நினைச்சிருக்கலாம். ஒரு காலகட்டத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மறைவு பிறகு திரும்ப சசிகலா அம்மா தான் முதலமைச்சரா வரணும் மொட்டை போட்டு சுத்தின RB உதயகுமார் ஒருவேளை கலையா கூட அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால அவர் கூட்டத்துல இருக்கிற ஆளுக்கே அவர் வந்து ஒருவேளை துரோகிய ஓனாயி இந்த ஆளு இந்த MP பதவி கேட்டுட்டு இருக்காரு ஜெயக்குமார் அவர் மகனுக்கு அனுதனமும் ஓனாய் மாதிரி இருக்கிறான்னு சொல்லி கூட அவரு சிந்திச்சிருக்கலாம். அதனால நம்ம வந்து கூடால இருக்கிறவரே சரி கட்ட தெரியாத ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. இல்ல இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தல்ல நடந்தது. நீங்க சொன்ன மாதிரி பல இடங்கள்ல வந்து டெபாசிட் போச்சு, 3வது இடம் 4வது இடத்துக்கு போச்சுன்னு சொல்றீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நாங்க 1% வாக்கு வந்து அதிகமா வாங்கியிருக்கோம்ல, அப்ப என்னுடைய தலைமை நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி வாங்கினாரா? நாடாளுமன்றத்துல எப்படி வாங்கினாரா? எத்தனை சீட்டுக்கு எத்தனை சீட் வாங்கியிருக்காரா? 45% அதிமுகவோட சதவீதம் இருந்ததுங்க. இன்னைக்கு கொண்டு வந்து 19% கொண்டு வந்துருங்க. 45%ல இருந்து 20% கொண்டு வந்ததான் என்னுடைய சாதனை. 19% கொண்டு வந்ததுதான் பெரிய சாதனை. நீங்க வேற என்ன சாதனை? உங்க கூட எந்த கூட்டணி கட்சியும் வராம நம்ம அண்ணன் மன்சூர் அலிகான் மட்டும் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அதான் சாதனை. அவரு கூட வேண்டாம்னு சொல்லி கிளம்பி ஓடி போயிட்டாரு. வேண்டாங்க இவ கூட போனா எனக்கு கிடைக்கிற ஓட்டு கிடைக்காதுன்னு நினைச்சு திரும்பி ஓடினாரு பார்த்தீங்களா, அது உலக சாதனை. இப்படிதான் சாதனையை சொல்லிக்கணுமே ஒழிய இவரால அந்த கட்சி வளர்ந்தது, இந்த கட்சியில ஆக்கப்பூர்வமா செயல்பட்டு இருக்கோம், 2.5 கோடி தொண்டர்களை உருவாக்கிட்டேன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை காட்டினாரு. தேமுதிமுகவோட சேர்த்து கணக்கு போட்டா 80 லட்சம் தான் வருது. அதுவும் 2 லட்சம் கட்சி கொடி இருந்ததுனால. இதே எடப்பாடி முகத்தை காட்டியிருந்தா மொத்தமா காலியா இருக்கும். அந்த இந்த இப்ப எடப்பாடி பழனிசாமி நான் வந்து 2 கோடி பேரை வந்து நான் உறுப்பினரா சேர்த்துட்டேன் அப்படிங்காரு. ஒவ்வொரு இடங்களையும் வந்து போலியா தானே உறுப்பினரை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப மதுரையில அதுதான் அவங்க ஆட்களே அன்னைக்கு கூட போட்டு காட்டினாரு, உடனே வர கட்சி விட்டு நீக்கிட்டாரு. அதுல என்ன நடந்துச்சு அதனால உண்மைதாங்க. எங்க அம்மா இருக்கும்போது நம்ம 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்குறதுக்கு நம்ம எவ்வளவு அரும்பாடுபட்டோம், எவ்வளவு இடத்துல தெருமுனை கூட்டங்கள் நடத்தினோம், திண்ணை பிரச்சாரங்கள் நடத்தினோம். இவரால ஒரு மாவட்ட வாரியா போறேன்னு சொல்றாரு. எந்த மாவட்டத்துக்குள்ளேயா நுழைய முடியுதா? இவரோட ஆட்கள் போனாங்களே, வேலுமணின்னு சொல்லிக்கிட்டு போய் ஆய்வு கூட்டம் நடத்த போனாங்களே, எல்லா மாவட்டத்திலையும் அடிதடி தான் நடந்துச்சு. கட்சி கட்டுக்கம் போட இல்ல. கட்சிக்கு தொண்டர்கள் வந்து ஒரு நல்ல தலைவரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நல்ல தலைவர், அமைதியான தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். இப்ப நான் ஒண்ணு உங்கள்ட்ட கேட்க, நேர்மை இருக்கிற வாசகர்களுக்கு தொண்டர்களுக்கு எல்லாத்துக்குமே கேட்கிறேன். எடப்பாடி கையில கொடுக்கப்பட்ட 2 இலை சின்னத்தை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையில கொடுத்தால் இந்த கட்சி ஒன்று வருமா வராதான்? அதை ஒரு அடிமட்ட தொண்டர்கிட்ட எல்லார்ட்டையும் கேளுங்க, கண்டிப்பா 100% ஒன்றுபடும். இதுதான் இன்னைக்கு தமிழக மக்களினுடைய எண்ணிக்கை. நீதிபதி ஜெயச்சந்திரன் சாருடைய தீர்ப்பு வந்து அன்னைக்கு இரவே அவர் நினைச்சிருந்தா நான் தாயா கட்சி, நான் தான் பண்ணலாம்னு சொல்ற ஒரு மார்க்கெட்டு நிக்க முடியும். அன்று இரவே வாங்கன்னு சொல்லி பத்திரிகை பெட்டி கொடுத்தாரு. வாங்க நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செய்வோம், நமக்குள்ள எதுக்கு சண்டைன்னாரு. அந்த நிலைப்பாடுல இருந்து இன்று வரை எந்த ஒரு நிலைப்பாடு மாறாத ஒரு மனிதர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அப்போ தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரிதான், மற்ற கட்சிகளா இருந்தாலும் சரிதான், கூட்டணி கட்சிகளா இருக்கிற நம்ம கூட கூட்டணி கட்சிகளா இருக்கிறவங்களும் இன்னைக்கு அவங்க எல்லாரும் மனசுலயும் நினைக்கிறது, தெரியாதனமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்ம அந்த 2 இலை சின்னத்தை கொடுத்து நிக்க வச்சுட்டோம் ஈரோடு கிழக்கு தொகுதியில,
அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையில கொடுத்தால் மீண்டும் அது வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி வரும். நம்ம கூட்டணி களமும் வெற்றி பெறுங்கிற ஒரு எண்ணத்தை இன்னைக்கு எல்லாருடைய மனசுலயும் வந்துட்டு, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலயும் வந்துட்டு, நீங்க வரக்கூடிய தேர்தல் ஆணைய வழக்குல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா தேர்தல் ஆணையமே வந்து என்ன சொல்லிட்டாங்க, நாங்க விசாரிச்சுக்கிறோம்ட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றமும் வந்து உங்களுக்கு தடை இல்லை, நீங்க உள்கட்சி விவகாரங்களை விசாரிங்க அப்படின்ட்டாங்க. கட்சியினுடைய சட்ட விதிப்படி அதிமுக இயங்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா, பொதுச் செயலாளர் வழக்கு சம்பந்தமா ஒரு விசாரணை நடத்தினாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட நிலை என்ன? அவ்வளவுதான், காணாம போயிருவாரு. அதான் நான் முதலே சொல்லிட்டேன். 2026 களத்தில் இருப்பாராங்கிறதே அதுதான் அறிகுறி. எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும். அதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர் கூட சேர்ந்த ஒரு 4-5 பேர். நீங்க நம்ம வந்து எந்த குறுக்கோளியும் வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி போல எந்த குறுக்கோளியும் வேண்டாம். இந்த இயக்கத்தை நிர்வகிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த விதி போதும். கழக தொண்டர்கள் 80% தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஒற்றுமையா தேர்ந்தெடுக்கப்பட்ட கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி 2026 வரைக்கும் இருக்கிறது. காலாவதி ஆக உள்ளங்கிறத எடப்பாடி பழனிசாமியே அபிடேட் போட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியே ஒரு அபிடேட் போட்டிருக்காரு. நீதிபதி ஜெயச்சந்திர சார் தீர்ப்புல அவர் நீதிபதி ஜெயச்சந்திர சார் கேட்கிறாரு, அதாவது கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டதான்னு கேட்கிறாரு. இல்லைன்னு சொல்லிதான் போட்டிருக்காரு. இப்போ உரிமையல் நீதிமன்றத்துல அவர் போகும்போது இணை ஒருங்கிணைப்பாளர் தான் போயிருக்காரு. இது ஒண்ணு போதும் தேர்தல் கமிஷன் நமக்கு இரட்டை இலை வழங்குறதுக்கு. ஏன்னா 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாருங்கிறது ஊர்ஜிதமாகி விடுது. அது பிரகாரம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் முன்னுரிமை. இணை ஒருங்கிணைப்பாளர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால அந்த பதவி காலாவதியாக தான் இருக்கு. அதை தொண்டர்களை வச்சு தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள உள்ளாகணும். இது மட்டும் தான் தேர்தல் கமிஷன்ல இருந்து வர வேண்டிய கட்டாயம். இப்ப அதிமுக வந்து இணைப்புக்கான சாத்தியங்கள் எதுவும் இருக்கா? ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பிள்ளையார் சொல்லி அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் போட்டிருக்காரு. கூடிய விரைவில் இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் கூட நேத்து அவரை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்தி பப்ளிக்ல பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி, தொண்டர்களுக்கு முன்னாடி எல்லாம் வச்சு ரொம்ப அவமானப்படுத்தி தரங்குறைவா பேசி அவரை தள்ளி விட்டது மாதிரி எல்லாம் ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதனால திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று ராத்திரில இருந்து பயங்கரமா மன உடைச்சு இருக்கிறாரு. இது போல மூத்த நிர்வாகிகள் ஏற்கனவே அண்ணன் பொண்ணு என்ன தள்ளி தள்ளி விட்டுருவாங்க. அவரா போய் வாயில மாஸ்க் மாட்டி மாட்டி போய் நிப்பாரு. என்ன செய்யறதுக்கு என்ன மன விரக்தியில தான் இருப்பாங்க. அவைத்தலைவர்னு ஒரு தமிழ் மகன் உசேன் இருக்காரு. அவரை வந்து ஒரு டம்மி உசேனா தான் வச்சிருக்காங்க, அவைத்தலைவரா வச்சிருக்காங்க. பாக்குற பார்வையிலே தெரியுது மொத்தமும் நான் தாங்கிற ஒரு இருமாப்பு தோரணை, ஆணவத்தின் தோரணையில உச்சத்துல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க அங்க நிக்கிற நிர்வாகிகளை பார்த்தாலே என்னடா இவர்கிட்ட நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிட்டோமே, அவர் கொடுத்த இனிப்புகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்டோமேன்னு ஒரு விரக்தியில நிக்கிறாங்களே ஒழிய ஒரு உண்மை அன்பு பாசத்துல யாருமே இல்லை. புரட்சி தலைவரை பார்த்திருக்கோம், அதே மாளிகையில அதே இடத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்த்திருக்கோம். ஆனா இதே எடப்பாடி பழனிசாமி அவங்க வேண்டா வெறுப்புலதான் எல்லாருமே பாக்குறாங்க. காலம் பதில் சொல்ற மாதிரி தேர்தல் கமிஷனுடைய தீர்ப்பு வந்துருச்சுன்னு வைக்கலாம். அந்த ஒரு தீர்ப்பு வந்தாலே போதும், எல்லா வழக்குமே முடிஞ்சு போயிடும். அண்ணன் மீண்டும் கழக கொடியை ஏத்துவாரு, இரட்டை இலை சின்னத்தை கையில பிடிப்பாரு, அத்தனை கட்சி தொண்டர்களையும் ஒருங்கிணைப்பார். நீங்க நல்ல மனசிலாக்கிடுங்க. இந்த சின்னமும் கொடியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கைக்கு வரும்போது கழகம் ஒன்றிணையும். இது இன்னைக்கு பட்டி தொட்டி கிராமத்துல இருக்க அத்தனை பேர்கிட்ட போய் நீங்க கேட்டாலும் இதுதான் பதில், இதுதான் நாளைய தீர்ப்பு. நாளைய நமதே 234 தொகுதியிலும் அதிமுக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சு திமுக அகற்றி அதிமுக ஆட்சிக்கு அமையுங்கிறத இன்னைக்கு நான் கூப்பிட்டு சொல்லுவேன். இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.